பட்டாம்பூச்சி விற்பவன். 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு மழைக்காலம். அதிகாலையில் என் செல்லிடப்பேசி சினுங்கியது. வணக்கம், என் பேர் சுகுமாரன் என்று. வணக்கம், உங்கள் பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகம் படித்தேன். எல்லா கதையும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கூறினேன், நன்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டேன். பட்டாம்பூச்சி விற்கிறேன் என்றார். கொஞ்ச நேரம் பேச்சு நின்று ஆச்சரியத்தில் விழுந்தேன். என்ன பண்ணுறதா சொன்னீங்க? பாண்டி பஜாரில் பட்டாம்பூச்சி விற்கிறேன். உங்களை நேரில் சந்திக்கணும். நான் கூறினேன், சாயங்காலம் வாங்க என்றேன். ஆச்சரியமடங்காமல் வந்தவரை பார்த்ததும் அதிர்ந்தேன். 30க்குள் வயது, ஒல்லியான தேகம், எதையோ துளைத்த கண்கள், வலது காலுக்கு பதில் ஊன்றுகோல் இருந்தது. அமர வைத்து தேநீர் கொடுத்தேன் சுகுமாரனுக்கு. அவருடைய பூர்வீகம் கோவை. குடும்பம் 2 தலைமுறைக்கு முன்பே கேரளத்தில் குடியேறிவிட்டது. கோவையில் கொஞ்சம், கேரளத்தில் கொஞ்சம் சமமாக படித்திருக்கிறார். கவிதை ஆர்வம் அதிகம். மலையாள சிறு பத்திரிகையில் வெளிவந்த என்னுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் கவிதை மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு தேடி பிடித்து தமிழில் தொகுப்பை வாங்கி படித்திருக்கிறார். கேரளத்தில் ஒரு பெண்ணும் இவரும் விழுந்து விழுந்து காதலிக்கிறார்கள். ஒரு விபத்தில் இவரது வலது கால் எடுக்கப்பட அந்த பெண் காதலை கொன்றுவிட்டு சென்று விட்டார். குடும்பத்துடன் இருக்க பிடிக்காமல் சென்னை வந்து 1 வாரம் பட்டினி. பின்பு பிளாட்பாரத்தில் பிளாஸ்டிக் பட்டாம்பூச்சி விற்கும் வேலை. ஒரு அட்டை விற்றால் 3 ரூபாய் லாபம். ஒரு நாளைக்கு 20லிருந்து 40க்குள் விற்கும். மழை நாளில் மீண்டும் பட்டினி. மூச்சு விடாமல் தன்னை பற்றி விவரித்து கொண்டிருந்தவரே பார்த்து கொண்டிருந்தேன். உங்கள் காதலி பிரிஞ்சு போனது வருத்தமா இல்லையா கேட்டேன். அவளுக்காவது நல்ல வாழ்க்கை கிடைச்சா சரி சார். என் மனசில் எப்பவுமே அவள் இருக்கா. மனசில் இருக்கிறவளை மரணம் கூட பிரிக்காது என்றார் கலங்கியபடி. காதலும் கூட ஒரு பட்டாம்பூச்சி போலதான். நெருங்கும்போது விலகி, விலகும்போது நெருங்கி, 100 வண்ணங்கள் காட்டி, பிடிக்கும் விரல்களை ஏமாற்றி, என காதலும் பட்டாம்பூச்சியும் ஒன்று என தோன்றியது. சுகுமாரனுக்கு காதல் ஒரு பிளாஸ்டிக் பட்டாம்பூச்சி. அது சிறகடிப்பதில்லை. இடம் மாற்றி மாற்றி அது விற்பவனை அலைய வைக்கிறது. உண்மைதானோ என எண்ணியபடி வாங்குபவனை ஏமாற்றுகிறது. வீட்டு சுவற்றில் பள்ளிகளையும் ஏமாற்றுகிறது. அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு பிறகு இயக்குனர் செல்வராகவன் அழைத்து காதல் கொண்டேன் படத்துக்கு பாடல் எழுத சொல்லி மெட்டையும் சூழலையும் சொன்னார். காதல் தோல்வி பாடல். என் மனதில் சுகுமாரன் பட்டாம்பூச்சிகளுடன் வந்தார். அனைவரையும் பாதிக்கும் பொதுவான அனுபவங்களை படமாக்குவதில்தான் செல்வராகவனின் தனித்தன்மையும் வெற்றியும் இருக்கிறது என தோன்றியது. யுவனின் உயிர் உருக்கும் இசைக்கு ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது. அதன் வண்ணங்கள் மட்டுமின்றி விரலோடு உள்ளது என எழுதி கொடுத்தேன். ஒவ்வொரு வரியிலும் என் கதை உள்ளது என பாராட்டினார் இயக்குனர். தேவதையை கண்டேன் பாடல் பிரபலமான பின் காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது என்று உரையாடலை தொடங்கினார். குரலை அடையாளம் கண்டுபிடித்து, சுகுமாரன் எப்படி இருக்கிறீங்க என்றேன். கவர்மெண்ட்டில் லோன் வாங்கி டெலிஃபோன் பூத் வச்சிருக்கேன். பார்வையற்ற ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். நீங்கள் அவசியம் வரணும் என்றார். சென்று வந்தேன். வாழ்வின் கதவுகள் அடைபட்டாலும் சாரளம் வழியே காற்று வரதான் செய்கிறது. காதலும் காற்றும் கதவை தட்டி அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே வருவதில்லை. காற்று நுழையாத இடத்தில் கூட காதல் நுழைந்துவிடும். ஒரு வழிப்போக்கன் போல் வரும் காதல் உரிமையாளன் போல் வீட்டுக்குள் தங்கிவிடுகிறது. காலம் காலமாக இந்த மண்ணில் ஜெயித்த காதலை விட தோல்வியுற்ற காதலும் ஒருதலை காதலுமே காவியமாகி நம் மனதில் இடம்பெறுகின்றன.